வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 18 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரியா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி கிளாஸ் போயிடலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா பார், அதில் ஃபஸ்ட்டு பேலட் இன்சர்ட் ஃபங்க்ஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் டிஃபால்ட்டாக டேபிள் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டேபிள் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல், ஆவரேஜ், கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், இது எல்லாமே நம்ம மேனுவலாக போட்டிருப்போம். ஸோ இதை நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம போடலாம் அதுதான் நீ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு டோட்டல் அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா மெனுவில் ஃபஸ்ட்டு பேலட் இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் உண்டான ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. சரியா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறனோ அது ஃபுல்லாக இங்கே இருக்குது. இஃப், சம்மு, ஆவரேஜ், ஹைப்பர்லிங்க், கவுண்ட், மேக்ஸிமம், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுது அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு தேவைப்படுது. சரியா? ஸோ சம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக எந்த செல்லிருந்து எந்த செல் வரைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் செல் பார்த்தீங்க அப்படின்னா C3, எண்டிங் செல் G3, அதாவது C3லேருந்து G3 வரைக்கும் நம்ம சம் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் இங்கே பிரிண்ட்டில் வந்துருச்சு. ஸோ இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் பிரிண்ட் ஆயிரும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் ஆவரேஜ். ஸோ அதே மாதிரி இன்சர்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ ஓகே கொடுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் தான். ஸோ C3 H3ன்னு வருது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எந்த செல்லுக்கு ஃபார்முலா போடுறோமோ அது ப்ரீவியஸ் செல் வரைக்கும் எடுத்துக்கிறது. கரெக்டாக? ஸோ நீங்கள் இது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி மேனுவலாக இழுங்க. கொடுத்துட்டு ஓகே வந்துருச்சுங்களா? ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அடுத்து கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன், ஸோ கவுண்ட், ஓகே, ட்ராக், ஓகே, பாருங்கள் வந்துருச்சா? ஸோ அடுத்து மேக்ஸிமம், இன்சர்ட் ஃபங்க்ஷன், ஸோ இங்கே மேக்ஸிமம், ஓகே, ட்ராக், ஓகே. சரியா? அடுத்து மினிமம், இன்சர்ட் ஃபங்க்ஷன், ஸோ இதில் மினிமம். ஸோ இதில் ஃபார்முலாஸ் எதுவும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற ஃபார்முலா இல்லை அப்படின்னா இங்கே மேனுவலாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். சரியா? புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தேவைப்படுற ஃபார்முலா இங்கே இல்லை அப்படின்னா இங்கே டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுங்க, ட்ராக் பண்ணுங்கள், என்டர் அடிங்க, முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ அடுத்து இந்த ரிசல்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக கொண்டு வந்துடுவோம். C3 G3 அப்படின்னு கொண்டு வந்துடுவோம். ஆனால் ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டில் இஃப் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இஃப்ங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ அண்டு, ஆறு, நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டுன்னு கொடுத்துக்குங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்குங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம மேனுவலாக என்ட்ரி போடுங்க. இல்லை நீங்கள் ஒவ்வொரு செல்லையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போடுங்க. கிரேட்டர் தென் 34 கம்மா கொடுத்துக்குங்க. அடுத்து இந்த செல் greater than 34 comma இந்த செல் greater than 34 comma இந்த செல் greater than 34 comma இந்த செல் greater than 34. சரியா? ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ வேல்யூ. ஸோ ட்ரூ வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா பாஸ் அப்படின்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஃபெயில் அப்படின்னு வரணும். சரியா? ஸோ கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு கொடுங்க. வந்துருச்சா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியல, மேனுவலாக போட தெரியல அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரி. சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்முலா, அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் ஃபார்முலா. ஸோ நம்ம என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னா டோட்டல், ஆவரேஜ், கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், ரிசல்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து எக்ஸலில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபினான்சியல், லாஜிக்கல், டெக்ஸ்ட்டு, டேட் அண்ட் டைம், லுக்கப் ரெஃபரன்ஸ், மேத்தட்ரிக்கல், மோர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் எக்ஸல் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் தான் நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவும் பயன்படுத்தும். ஸோ அது இன்னொரு கிளாஸஸ் நான் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் எக்ஸல்னு ஒரு தனியாக கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸில் தான் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸுமே வரும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபார்முலா நமக்கு தேவை கிடையாது. ஸோ நான் கொடுத்த இந்த 5-6 ஃபார்முலா மட்டும் நீங்கள் பாருங்கள். சரியா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ஆட்டோசம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் இங்கே இருக்கும். இது வந்து சேம் தான். இப்போ இங்கே நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். நான் செஞ்சு காமிக்கிறேன். சேம் தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் எடுத்துகிறேன். டோட்டல் இந்த 5 ஃபார்முலா எடுத்துகிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஆட்டோசம், சம், என்டர். புரியுதா? அதே மாதிரி தான் ஆவரேஜ், ஆட்டோசம், ஆவரேஜ், ட்ராக் பண்ணி இழுத்துட்டு என்டர் அடிங்க. ஓகே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா மற்ற அடுத்த செல்லு எல்லாமே வந்துடும். கவுண்ட், நம்பர், ட்ராக், என்டர், மேக்ஸிமம், ட்ராக், என்டர். ஓகே, அதே மாதிரி மினிமம், ட்ராக், என்டர். புரியுதா? ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து மேனுவலாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்காண்டி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸல்ஸ் கற்றுக்கும் போது நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவுமே நம்ம மனப்பாடம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ தான் நம்ம டக்குன்னு போட முடியும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட்லி யூஸ்டு, அதாவது கடைசியாக பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துடும். இங்கே போயிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? எல்லாமே சேம் தான். எப்படி வேணாலும் மாற்றலாம். ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு பல மெத்தடு வந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. சரியா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபைன்ட் நேம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 3வது பேலண்ட் டிஃபைன்டு நேம்ஸ். சரியா? இந்த டிஃபைன் நேம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்முலாஸ் போடுறோமா பாருங்கள். ஃபார்முலாஸ் போடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி ஃபார்முலா போடுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். = sum of C3 G3. சரியா? ஸோ அதாவது C3 செல்லேருந்து G3 வரைக்கும் நான் வந்து சம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இந்த C3 G3 இந்த லிஸ்ட் ஆஃப் செல் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் செல்லுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது நேம் வந்து டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லிஸ்ட்டுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் செல்லுக்கு வந்து நேம் கொடுக்க போகிறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள், செலெக்ஷன் கொடுத்துக்குங்க. ஸோ இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் நேம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? டிஃபைன் நேம்னா நேம் கொடுக்குறது. ஸோ டிஃபைன் நேம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா நேமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ராஜு அப்படின்னு எடுத்துக்கிறது. இந்த ராஜுங்கிறது எதை டிபெண்ட் எடுக்குது அப்படின்னா இந்த நேம்
அதாவது எந்த லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு பிஃபோராக உள்ளக்கூடிய நேமை தான் எடுத்துக்கிறது. ஸோ இந்த நேமை நீங்கள் ஓகே அப்படின்னா அந்த நேமே விட்டுருங்க, இல்லை மேனுவலாக டைப் பண்ணுறா இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஓகே கொடுத்துங்க. அதே மாதிரி இதே செலக்ட் பண்ணுங்கள், டிஃபைன் நேம் பாலா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது எல்லாத்துக்குமே, அதனால நோ ப்ராப்ளம். குமார் ட்ராக் பண்ணுங்கள், டிஃபைன் நேம் போங்க ராமு, அதே மாதிரி இதை ட்ராக் பண்ணுங்கள், டிஃபைன் நேம் போங்க, இது வந்து சுனில். சரியா? ஸோ இதனால் என்ன சார் யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுவே எடுத்துக்குவோம், ஆட்டோசம் போயிட்டு சம்முன்னு கொடுத்துட்றேன். நான் இது வரைக்கும் நான் எப்படி யூஸ் பண்ணேன், சம் ஆஃப் C3:G3 அப்படின்னு யூஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஆனால் இப்போ பாருங்களேன், சம் ஆஃப் ராஜுன்னு கொடுத்தா போதும், அந்த நேம் நான் டிஃபைன் பண்ணால் போதும். ஸோ என்ட்ரு அடிச்சிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் ஏன் இப்படி வருது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் நேம் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கிங்க, ஆட்டோசம் சம் கொடுத்துக்குங்க, பாலா என்ட்ரு அடிங்க. ஓகே, அடுத்து டிஃபைன் நேம் சம் ஆஃப், ஓகே, அடுத்து டிஃபைன் நேம் சம் ராமு, அடுத்து டிஃபைன் நேம் சம் ஆஃப் சுனில். சரிங்களா? ஓகேவா? ஸோ இங்கே வந்து சப் டோட்டல் வருதா? ஸோ இங்கே பார்த்துக்கிறேன், டோட்டல் 247, இதை நான் ட்ரைவ் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், ஆட்டோசம் சம் கொடுத்துட்றேன். ஏன் இந்த சம் வருது, சப் டோட்டல் அப்படின்னு வருது, தப்பாக வருது. ஸோ நம்ம நேம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ நேம் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த நேம் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த செல்லுக்குனா நேம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இது பாருங்கள், நம்ம 5 செல்லுக்கு நம்ம நேம் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த நேமோட வேல்யூ வந்து இங்கே வருது. சரிங்களா? ஒவ்வொரு வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளேயில் காட்டுது. ஸோ அது எந்த ஷீட்டில் இருக்குது, எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் அப்படின்னு இருக்குது. புரியுதா? ஸோ அது ஒரு புக் நேம்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதான் அது நியூவாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக வந்து ஒரு நேம் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பாருங்கள். அதே மாதிரி இந்த யூஸ் ஃபார்முலாங்கிறது பார்த்திங்கன்னா எதோட ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு சம் ஆஃப் கொடுத்துட்டு என்ன பண்ண, யூஸ் ஃபார்முலா ராஜு அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணிவிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஃபங்க்ஷனில் சம் கொடுத்துட்றேன். சம் கொடுத்துட்டு இதோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாலாவோட இது ஆப்ஷன்ஸ், பாலா. ஓகே வருதுங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோ சம், இங்கே சம்முன்னு கொடுத்துக்குங்க. ஸோ இதுக்கு சம் ஏதோ மிஸ்டேக் ஆடுது. ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் சம்முன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இது எதோட இது அப்படின்னா குமார். ஓகே சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். சம் கொடுத்துக்குங்க. ஸோ இதை எதாவது காமிக்குது. ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் சம். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா ராமுவோட ஃபார்முலா. ஓகே வருதா? ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் சம் கொடுத்துக்குங்க. அது இதோட ஃபங்க்ஷன்ஸு சுனில். ஓகே முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் டிஃபைன் நேம்ஸ். சரியா? ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை பழைய இதுக்கு மாற்றிடுறேன். ஸோ எனக்கு வந்து நேம் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்குங்க. இப்போ சப்போஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நேம் மேனேஜரில் போயிட்டு ஸோ இங்கே இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணிடுங்க. சரிங்களா? எனக்கு தேவை கிடையாது அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. சரியா? டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் ஓகே அவ்வளோதான், டிஃபால்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், மேனுவலாக எப்பவும் போடுற மாதிரி நான் சம் ஃபார்மில் கொடுத்து போட்டுடுறேன். ஓகே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை ஒன் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. சரியா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து போட போகிறோம். சரியா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வேறு எதுவும் உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.